ஹலோ கைஸ், நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து டார்க் மூன் சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 4 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லுக்கான ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்புறம் அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டீஸ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி போட்ட 3 எபிசோட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டாங்க. அப்போ தான் இந்த கதை புரியும். சரி, வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாமா. இப்போ நம்ம சோஹாவும் அவனுடைய பழைய ஃப்ரெண்டாக இருக்கிற அந்த கிறிஸ்ன்றவன் திரும்ப இதே இடத்துக்கு வந்து அவனை கூப்பிட்றதுல அவன் அதை நம்பி அவன் தான் நம்மளை கூப்பிட்றான்ற ஒரு நினைப்போட அந்த இடத்த விட்டு ஓடுறான். இதே சமயத்தில் ஹெலியும் தெளிப்பத்தி மூலியமா சரியா அவளை தடுத்து நிறுத்துறான். ஏ சோஹா, நீ எங்க இருக்க? நீ நல்லா தானே இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். சரி, எங்க இருக்க நீ? இப்போ உங்ககிட்ட தான் நான் வரப்போறேன். இல்லை, நான் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், வெயிட் பண்ண அப்படின்ற மாதிரி அவன் திரும்பியும் போலான்னு பார்ப்பான். அந்த டைம் பார்த்தா கானும் அங்கே வருவான். சோஹா, நீங்க என்ன பண்ற? கான் அதுக்கப்புறம் அவ திரும்பி பார்க்கல. அந்த இடத்துல வந்து கிறிஸ்ன்ற அந்த பையன் வந்து காணாம போயிடுவான். அவன் காணாம போயிட்டான், மறைஞ்சிட்டானா? காணும் என்ன, நீ இன்னைக்கு தனியாக தான் வந்திருக்கீங்க? யாராச்சும் உன் கூட வந்திருக்காங்களா கேட்டுனே இருப்பான். டக்குன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம ஆள் வருவான். அவ தனியெல்லாம் வரல, என் கூட தான் வந்திருக்கான். உனக்கு என்ன அதுல பிரச்சனை? ஓ, நீங்க 2 பேருமா? இதுல என்னடா உனக்கு பிரச்சனைன்ற மாதிரி அவன் உனக்கு கேட்கறதுல அவன் கடுப்பாயிடுவான். டே காணா, என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தா அவனுடைய நண்பர்கள் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. ஏ சோஹா, இங்கதான் இருக்கேன் நீயும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கவன் டக்குன்னு பார்த்தா அந்த இடத்துல இருக்கிறவங்க ஆளுங்களை பார்த்துட்டு அவனுங்களும் ஷாக் ஆகிட்டு நின்றுவாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு நம்மளுடைய ஆட்களும் வந்துருவாங்க. எலி போயிட்டு சோஹா, நீ நல்லா தானே இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். மற்றவங்க எல்லாருமே என்ன காப்பாத்திட்டாங்க இங்க வந்து. அதுக்கப்புறம் பார்த்து இவனுங்க ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் பார்க்கறதுல ரொம்ப கடுப்பாயிடுறானுங்க. ஏன்னா ஒருத்தனை கூட ஒருத்தனுடைய மூஞ்சி சுத்தமா பிடிக்கல. காணும் எதனா பெருசா பிரச்சனை ஆயிடுச்சேன்னு. அது என்னன்னா சில வேம்பயர்ஸ் வந்து இந்த ஸ்ட்ரீட்ல இருக்குதுங்க. பாது என்ன உடனே அட்டாக் பண்ணிடுச்சுங்க. வேம்பயர்ஸா? அதுவும் இந்த டைம்ல எங்கேயா? பால்சால எப்படி இதுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு? சரி, எங்க அதுங்க? அதுங்களை நாங்க டீல் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு இதுல தலையறதுக்கு எந்த விதமான தகுதியும் இல்ல. என்னடா பேசிட்டு இருக்க முட்டாள்தனமா? சோஹா, இந்த இடத்துல ரொம்ப பிரச்சனை இருக்கின்றது இதுல இருந்து எங்களுக்கு நல்லாவே தெரியுது. நாங்க மட்டும் கூட இருந்தோம்னா இந்த பிரச்சனை ஈஸியா சமாளிச்சிருப்போம். என்னது அப்படின்னு அவன் கடுப்பாவ பின்னாடி இருக்கவன் சமாதானப்படுத்துறான். சோஹா, தயவு செஞ்சு இவனுக்கிட்ட ரொம்ப க்ளோஸா பழகாத, அதுதான் உனக்கு நல்லது. ஆமாப்பா, நெக்ஸ்ட் வீக் வேணா நீ எங்க கூட வெளியே வா, நாங்க உன்னை பாதுகாப்பா கொண்டு வரோம். சியோனோ, சோஹா எங்கேயும் வரமாட்டாடா, ஆல்ரெடி நெக்ஸ்ட் வீக் எங்க கூட வரத பேசிட்டடா. டேய், நான் எப்படா சொன்னன்ற மாதிரி அவ கேட்க. அப்படியா? சரி, ஓகே, அதெல்லாம் முடிஞ்ச பிறகு சரி, நம்ம அதுக்கு அடுத்த வாரமாச்சு போலாம். அதுக்கு அடுத்த வாரமும் என் கூட அக்ரிமெண்ட் போட்டா வெளியே வரதுக்கு. ஆமா தானே சோஹா? டேய் கம்முனாட்டி நாயே, இருக்கிற வாய்ப்பு கூட நீ கெடுத்துட்டு இருக்க. மாவன போகும்போது எங்க ஊர் தண்ணி லாரி அனுப்பிச்சு ஏத்துறனா இல்லையா வருவனு உன்ன நான் ஏத்த வேண்டாத வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்குள்ளேயே சண்டை நடக்குதாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கானு அப்புறம் செய்யானோடைய ஜின்னாவோ தூக்கி பிடிக்கிறான். சரி, ஓகே, எனிவே சோஹா, இன்னும் 3 வீக்ஸ்ல வந்து பர்த்டே பார்ட்டி எனக்கு வரப்போகுது. கண்டிப்பா நீ வரணும். கண்டிப்பா. டேய், ஏன்டா அவகிட்ட புலி விட்டுருக்க? உனக்கு பர்த்டேன்ற ஒன்று கிடையவே கிடையாதுடா. அதுதான் உண்மை அப்படின்னு அவன் புழுகுறான். நம்ம கட்டிப்போ, வேணா நீ கூட வா, நான் கண்டிப்பா வருவேன்டா. நாங்கெல்லாம் செலிப்ரேட் பண்ணலாம், அங்க வரமாட்டோம். காமெடி பண்ணடா, உங்களால நான் கூப்பிடவே மாட்டேன்டா. ஆனா சோகாவும் இங்க பாருப்பா அப்படிலாம் சொல்லாத. ஒருத்தருடைய பர்த்டே பார்ட்டிக்கு நம்ம எல்லாரையும் கூப்பிடணும். அப்பதான் அந்த ஒரு பர்த்டே பார்ட்டி ரொம்பவும் ஜாலியா என்ஜாய்மெண்ட்டா போகும். நீங்களும் கண்டிப்பா வாங்கன்ற மாதிரி இன்னொரு பக்கம் சோகா கேட்கறதுல கண்டிப்பா சோகா சொன்னா வந்துட்டா போச்சு. ஆமா, அவ சொன்னதுனால நாங்க வரோம். இன்விடேஷன் அனுப்பிச்சிடா, நாங்களும் வரோம்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றதுல காணே பார்த்து அதிர்ச்சிட்டு என்னடா எல்லாரும் ஒத்துக்கிறீங்க அப்படின்னு. டேய், நான் காமெடி தானே பண்ணேன், என்ன சீரியஸா வரேன்றீங்க அப்படின்னு சிவன் கேட்டு கடுப்பேற்றான். ஆனாலும் இவங்க பேசிட்டே இருக்கும்போது சோஹா வந்து கிறிஸ் அந்த இடத்துல இருந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். ஹீரோவும் இந்த விஷயத்தை கவனிக்கிறான். அப்புறம் கான் தன்னுடைய நண்பர்கள் கூட வந்துட்டு இருக்கும் போது, ஏய் சோஹா வந்து வேம்பயரால் அட்டாக் பண்ணது பட்டது எல்லாமே உண்மைதான் இருக்கு போலயே. அப்பனா சோஹா ஆபத்து இருக்கு தானே? கண்டிப்பா இருக்கும்னு சொல்லிட்டு கான் சொல்லும் போதே அந்த மிராஜன் சொல்லக்கூடிய கண்ணாடி போட்டிருக்கணும் என்ஜியை பார்த்து கேட்கிறான். என்ஜி, நீயும் நேஜாக்கும் எதுக்காக சோஹாவை பத்தி இவ்வளவு கவலைப்படுறீங்க? அதுக்கான ரீசன் என்ன தெரியுமா? அவகிட்ட இருந்து ஒரு வித்தியாசமான பவரை நாங்க உணர்ந்தோம். அவ சொல்றது உண்மைதான். அந்த ஒரு சமயத்துல அவளுடைய பவருக்கு எதிராக எங்களால எதுவுமே பண்ண முடியல. அவ எங்களை திடீர்னு உரைய வச்சுட்டா. அவ சொன்ன அந்த வார்த்தையில நாங்க எதுவுமே பண்ண முடியாம உறைஞ்சு போயிட்டோம். அப்போ அன்னைக்கு நடந்த அந்த ஒரு விஷயத்துக்காகவும் கூடவே வந்து அவளுக்குள்ள இருக்க அந்த பவரும் மேபி இன்னைக்கு நடந்த இந்த ஒரு வேம்பயர் அட்டாக் கூடிய இன்சிடென்ட் கூட கனெக்ட்ல இருக்குமா? காணும் எல்லாத்தையும் பொதுவா அப்படியே கனெக்ட் பண்ணிட முடியாது. கண்டிப்பா நம்ம சோஹாவை பாதுகாத்தே ஆகணும். அப்புறம் நம்ம சோஹாவும் தூங்கும் போது கிறிஸ பத்தி யோசிக்கிறான். கண்டிப்பா அந்த ஒரு பர்சன் கிறிஸா தான் இருக்கணும். அவன் பெரியவனா வளர்ந்து அப்படிதான் இருப்பான். ஆனா இறந்தவன் எப்படி திரும்ப உயிரோட வருவான்? கண்டிப்பா திரும்ப நான் அவனை பார்த்தே ஆகணும். எனக்காக தான் அவன் உயிரோட வந்திருக்கான திரும்ப. ஆனா எப்படி? அதுக்கப்புறம் அப்படியே தூங்கிட்டு ஏதோ கனவுகள்லயே அவங்க 2 பேரும் கம்யூனிகேட் பண்ற மாதிரி அவ கடற்கரை ஓரமா போயிட்டு இருக்கும் போது அந்த முழு நிலவை பார்த்த கிறிஸ் ஒரு பக்கம் ரசிச்சிட்டு இருக்கான். கிறிஸ், நீ தானே இது? சோஹா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். நீ இன்னும் உயிரோட இருக்கியா? ஆமா. உண்மையில நீ தான்டா கிறிஸ்? ஆமா, நான் தான் உன்னோட கிறிஸ். இருந்தாலும் நீ கொஞ்சம் கூட மாறல சோஹா. அவ உன்னை பக்கம் கிறிஸ் உண்மையானவன்றது தெரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அழவே ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல திரும்பி உன்னை பார்க்கல ரொம்ப சந்தோஷம் எனக்கு சோஹா. ஏன் கிறிஸ் இப்படி என்னை விட்டு போயிட்டா போ அப்படின்ற மாதிரி அவைக்கு அந்த கேள்வி அழுதுகனே கேட்கும் போது திரும்பி கண்முடிப்பான். பார்த்தா இது எல்லாமே கனவா போயிடுமோ? அட கடவுளே, இது எல்லாமே கனவு தானா? அதுக்கப்புறம் அந்த கனவு உண்மையா இருக்க போதுன்ற ஒரு நினைப்புல திரும்பியும் பார்த்தா அந்த இடத்த விட்டு கிளம்பி வேகமா அந்த ஒரு இருட்லயும் அந்த துணியை கூட மாத்தாம அப்படியே கடற்கரை ஓரமா திரும்ப அவன் அந்த இடத்துல இருக்கிறான்னு ஒரு நினைப்போட போய் செக் பண்றான். ஆனா பார்த்தா அவன் அந்த இடத்துல இல்ல. அப்போ அது கனவு தான். அவன் இங்க இல்ல. என்ன இது? இன்னைக்கு நைட்டு ஃபுல் மூணா இருந்தாலும் எப்படி இவ்வளவு டார்க்கா இருக்கு? அந்த நிலவு பார்த்தா லைட்டா ரெட்டிஷா இருக்கு. இதே சமயத்துல வேற ஒரு இடத்துல பார்த்தா இந்த ஓனாய்ங்க எல்லாமே ஊழல் எடுத்துங்க. இவனுங்கெல்லாம் வேற யாரும் இல்ல, லம்பாளங்க தான். அதாவது நம்ம கானுடைய நண்பர்கள். அவனுங்க ஊழல் எடுத்து இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தா காணும் ஒரு ஓனாயா உருமாவராம அவன் அப்படியே தான் இருக்கான். ஏன் என்னால
என்னால மொத்தம் முழுசா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக முடியல. நான் மட்டும் ஏன் விதி விலக்குதுல என் கூட இருக்கிற எல்லாருமே உல்ஃபா அந்த முழு நிலவோடைய வெளிச்சத்தினால மாறிடுவாங்க. அது இயற்கையானது. ஆனா என்னால மட்டும் மாற முடியல. அப்படி எதனால? இதே சமயத்துல பார்த்தா அவன் அந்த இடத்துல நடந்து வந்துட்டு இருக்கும்போது இந்த இடத்துல இவன் இருக்கிறத பார்த்துட்டு இவன் இந்த டைம்ல என்ன பண்ணிட்டு இருக்கான் காணு அவனும் பார்த்துருவான் சோகாவா. அதுக்கப்புறம் அந்த முழு நிலவோடைய வெளிச்சம் பார்த்தா அப்படி பிரகாசமா எரிய காணோட பக்கம் அவளை பார்க்க கானுடைய கண்ணுக்கு பார்த்தா அவ ரொம்ப அழகா தெரிவான் அந்த முழு நிலவோடைய வெளிச்சத்துல. கான் என்னடா ஆச்சு? இந்த டைம்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சோகா? அட கடவுளே, அதுவும் நைட் ட்ரெஸ்லயே இருக்கா அப்படின்னு அவன் யோசிக்கும் போது இன்னொரு பக்கம் அவ பார்த்தா இவன் என்ன கொஞ்சம் பார்க்க இன்னைக்கு வித்தியாசமா இருக்கான். அப்புறம் அவளும் ஆஹா என்ன மன்னிச்சிடா, துணியை மாத்திட்டேன், பரவாயில்ல நான் பெருசா எடுத்துக்கல இதையும். ஓகே சரி ஓகே, நீ இந்த டைம்ல என்ன பண்ணிட்டு இருக்க? அது சும்மா இந்த நைட் டைம்ல இந்த கடலை பார்க்க வந்தேன். நீ வந்து தனியா? ஆமா, இந்த ஃபுல் மூன் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குல்ல? உண்மைதான். எப்ப சூரியனும் பூமியும் அண்டு நிலவும் ஒரே கோட்ல வருதோ அப்ப நிலவுடைய வெளிச்சம் வந்து பூமியில நிழலா விழும். இதுதான் உண்மையிலே ஸ்பெஷலான டே. ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரிலாம் பாக்குறேன் இப்படி கடற்கரை ஓரமா வந்து. அப்புறம் டேய் நீ என்ன பண்ணிட்டு இருக்க இந்த டைம்ல இங்க வந்து? நானும் இந்த நிலவை ரசிக்க தான் வந்தேன். நீ இருக்கும்போது தனியா வந்த அப்பனா அவங்க கூட யாருமே வரலையா? என் நண்பர்கள் வந்து வேற இடத்துல இருக்கானுங்க, நான் இங்க தான் இருக்கேன். அவனுக்கு திரும்ப ஊழ விட்டு உடனே காணும். சரி தூங்குறதுக்கான டைம் ஆகுது. சோகா இங்க பாரு, நீ விருப்பப்பட்டா நீ உன்னுடைய இடத்துக்கு போற வரைக்கும் உன் கூடயே நான் வரலான்னு இருக்கேன். ஏன்னா இருட்டுல வேற நீ தனியா போறாது, உனக்கு எதனா பிரச்சனையை திரும்ப கொடுக்கலான்னு இருக்கும். ஏன்னா வேம்பையர்ஸ் அன்னைக்கு அவன் அட்டாக் பண்ண வந்ததுல தான் யோசிக்கிறேன். சரி ஓகே, எனக்கும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அதுவும் இல்லாம வேம்பையர்ஸ் அப்புறம் இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ரொம்ப மோசமானது. ஸ்ட்ரீட் டாக்ஸா? ஆமா, அது மக்களை அட்டாக் பண்ண தானே. ஸ்பெஷலா இந்த ஹாலோவீன்ல இந்த உல்ஃப் மாதிரியான மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வரும்ல, அதுங்கெல்லாம் சொல்றேன். உல்ஃப் எல்லாம் மோசமானதெல்லாம் கிடையாது. அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா அதுவும் கைண்ட் ஆஃப் அனிமல் தான். அது உண்மைதான். எனக்குமே இந்த உல்ஃப்னா ரொம்பவும் பிடிக்கும். உண்மையாவா? உனக்கு பிடிக்குமா? ஆமா பிடிக்கும். நான் டிவில எல்லாம் பார்ப்பேன், அது ரொம்ப அழகா இருக்கும். நல்ல விஷயம். சரி வா போலாம். அதுக்கப்புறம் லம்ப ஆளுங்களை காமிக்க நோவா பார்த்தா ஜினோ உனக்கு எதனா இன்னைக்கு பிளான் இருக்கா? எதனா? இல்லையே. உண்மையாவா? உண்மையாதான்டா. உண்மையாவா? என்னடா அத்தையே கேட்டுட்டு இருக்க? கடுப்பாயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நீ ட்ரைனிங் பண்றதுக்கு தான் கேட்டுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நீ தான் ட்ரைனிங் பண்ணல ரொம்ப வெறியாளாச்சு. உனக்கு டயர்டா ஆகாது ட்ரைனிங் எடுக்கும் போது? என்னப்பா சோஹா அவங்க கூட வரல அப்படின்னு ஜாக்காஸ் கேட்க சரியா பார்த்தா ஷியோன் அந்த இடத்துக்கு வருவான். என்னடாச்சு ஷியோனே? அதுவனா சோஹா கிட்ட வந்து இந்த இன்விடேஷன் கொடுக்கலாம் பார்த்தா காலையில இருந்து அவளை தேடிட்டே இருக்கேன். அவன் காணலவே காணும், என் கண்ணில் மாட்டவே மாட்டான். ஓ பர்த்டே பார்ட்டிக்கு கூப்பிட போறியா அவளை? ஆமா, அவளுக்காக நான் வெயிட் பண்ணி என் எனர்ஜி போனது தான் மிச்சம். உண்மைதான், நீ ரொம்ப டயர்டா இருக்கன்னு தெரியுது. அதனால சோஹா கிட்ட நானே எடுத்து போய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஜானும் கேட்க வேணாம் ஜான் நானே போயிட்டு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்னோ கேட்பான். நீங்களாம் ஃபைட் பண்ணாதீங்கப்பா, நீங்க இதே இதில் ஃபைட் பண்ணுங்க, நான் போய் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு நோவா முயற்சி பண்ண இப்படியா ஆளாளுக்கு பேசுவானுங்க. டே ஜாக்கா நீ கூட வேணா ஒழுங்கா கொடுறாடே, நானே கொடுத்துறாத. அப்புறம் ஜானும் ஒரு விஷயத்த நீங்க கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரியலப்பா, நம்ம எப்போ சோஹா கிட்ட பேச ஆரம்பிச்சோமோ அப்போதுல இருந்து எல்லாருக்கூடயும் கொஞ்சம் சகஜமாவே பேச ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நம்ம எப்ப சந்திச்சோமோ அதுக்கு முன்னாடியில இருந்து நம்ம தனியான ஒரு குரூப்பா தான் இருப்போம். ஆனா இப்போ அப்படி இல்லை. ஆமாண்டா நீ சரியா சொன்ன. கண்டிப்பா நம்ம அவளுக்கு இன்விடேஷன் கொடுத்துதாகணும். அப்பதான் நம்ம இன்னும் நிறைய நண்பர்களை சம்பாதிக்க முடியும் போல. ஓகே, இப்ப சோ எந்தத்துல இருக்கின்றது யாருக்குமே தெரியல, எங்க தான் இருக்கான்னு சொல்லிட்டு ஜின்னு கேட்க அதுக்கப்புறம் பார்த்தா அவள் லைப்ரரியில புக் எடுக்கும் போது ஹெலியும் அங்க வருவான். என்ன ஹெலி நீ வந்திருக்க? அதுவா முன்ன படிச்சால அந்த புக்கை கொடுத்துட்டு போலாம் தான் வந்தான். ஓ இதுவா இப்பதான் படித்து போச்சியா? ஆமா இதுல பெருசா என்ன போட்டிருக்க? அதாவது ஏன்ஷியன் கிண்டத்துல ஒரு டைம் வந்து வேம்பயர்ஸ் அண்ட் வேர்வல்ஸ் இடையில நடக்கிற சில கருத்து வேறுபாடுகள் சொல்லியிருக்காங்க. இதுல வேம்பயர்ஸ் அண்ட் வேர்வல்ஸ் ஆமா அதுகள் எல்லாமே ரொம்ப ஃபேமஸான ஏன்ஷியன் மோர்டல் எனிமீஸ், எப்பவுமே ஒன்னு சேர முடியாதுங்க அதுங்க. ஓ அப்படியே விஷயம். அப்போ ஃபுல் மூன் அப்போ இந்த உல்ஃப்ஸ் எல்லாமே ஃபுல்லா மாறிடுவாமே. சரியா சொன்னேன். அதே மாதிரி தான் நேத்தும் வந்து ஃபுல் மூன் வந்துச்சு. அது உண்மைதான் சோகா. ஆனாலும் அதுல ஒரு சின்ன ஒரு விஷயத்தை அடக்கி வச்சிருக்காங்க. அது என்ன தெரியுமா? ஃபுல் மூன் அப்போ அந்த வேர் உல்ஃப்ல எல்லாமே வந்து தன்னுடைய உண்மையான ஃபார்முக்கு மாறிடும். அந்த ஒரு சமயத்துல தன்னுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை வந்து அந்த ஃபுல் மூனோடைய வெளிச்சத்துல அதுங்க பார்த்துச்சுன்னா கண்டிப்பா அதுங்க அந்த பொண்ணு மேல லவ்ல விழுந்துரும். வாழ்க்கை ஃபுல்லா அதுங்களையே மனசு உள்ள வச்சிட்டு இருக்கும். ஆனா இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப காலங்களுக்கு ஒரு முறை தான் நடக்கும். அதெல்லாம் ரேரான விஷயம். அந்த பொண்ணு அந்த வேர் உல்ஃப்ல வெறுத்தாலும் அதுங்க வெறுக்காதுங்க. அப்ப அதுதான் உண்மையான லவ்ன்றியா? ஆமாமா, நேத்து நைட்டு வந்து நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். உனக்கு எப்படி இந்த ஃபுல் மூன்ன்ற விஷயம் தெரியும்? அதுவா நேத்து நான் வெளியே போய் பார்த்தனே. வெளியே போனியா? எதுக்காக? சும்மா நைட் டைம்ல அந்த ஓஷனை பாக்குறதுக்கு தான். அந்த ஃபுல் மூன்ல அது ரொம்ப அழகா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நேத்து காணும் எனக்கு இந்த மாதிரியான விஷயத்த சொன்னான். அதாவது வேர் உல்ஃப்ஸை பத்தி. அந்த கடற்கரை ஓரமா அவனை பார்த்தேன் அப்படின்னு அவன் சொன்ன உடனே ஹீரோ ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆயிடுவான். காணும் அந்த நைட் டைம்ல அங்க பாத்தியா முழு நில வைப்போம். ஆமா எதனா பிரச்சனை என்ன? இல்ல அடுத்த முறை என்னையும் கூப்பிடு நானும் வரேன். அவ உன்ன பக்கம் யோசிக்கிறான். ஒருவேளை நான் கான் கூட போறது இவனுக்கு சுத்தமா பிடிக்கலன்றதுனாலதான் அவன் அப்படி கோவமாட்டேன் கொஞ்ச நேரத்துல. நான் ஏன் இதை கேட்கறேன்னா நீயும் போயிட்டு அந்த முழு நிலவை பாக்குற அந்த ஒரு சமயத்துல நானும் வந்து அதை பார்த்தனா என்னாலையும் அதை ரசிக்க முடியல. மேபி இருக்கலாம் இவங்களுக்கு சுத்தமா ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் ஆகல. எப்படியாச்சும் இவங்களை ஒத்துமையா மாத்தணும். அப்பதான் இவங்க கேங் ரெண்டுத்தையும் பார்க்கும்போது ரொம்பவும் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நைட் பால் சாம்பியன்ஷிப் ஒவ்வொரு வருஷமும் இந்த இடத்துல நடத்துறதுல கண்டிப்பா அதனாலேயே இவனுக்குள்ள பெரிய பிரச்சனை நடக்கும் போல. அவ யோசிச்சுட்டு இருக்கிற இன்னொரு பக்கத்துல பார்த்தா நம்ம ஹீரோவும் யோசிப்பான். கண்டிப்பா சோகாவை அட்டாக் பண்ண அந்த வேம்பயர்ஸ் கோ இன்சிடென்ட்டா வரல. அது மட்டும் இல்லாம நேத்து சரியான முழு நிலவப்போ காண வேற இவ பாத்திருக்கா. அவனுக்கு அந்த இடத்துல என்ன வேலை? சோகாவை டார்கெட் பண்றாங்க. சோகாவும் ஹெலி உனக்கு உண்மையிலே தேங்க்ஸ் சொல்லி அவனோட இந்த ஸ்கூல்ல வந்து நான் இங்க படிக்கிறதுல நீ கூட இப்படி இருக்கிறதுனாலதான் நான் ரொம்ப என்ஜாயபுல்லா இருக்கேன். அப்படியா? எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நீ சந்தோஷமா இருக்க, எனக்கு சந்தோஷம் தான். அதுக்கான ரீசன் என்ன, இடத்துல நண்பர்களை சேர்த்துறேன். அதுக்கப்புறம் சின்னவங்க அங்க வந்து சர்ப்ரைஸ் கொடுப்பான். என்னப்பா இங்க பண்றீங்க லைப்ரரியில? உங்களை எங்கெல்லாம் தெரிஞ்சு தெரியுமா? என்ன எல்லாரும் இந்த இடத்துல இருக்கீங்க? நான் இந்த இடத்துல புக்கு வாங்க வந்தேன். அப்போ ஹெலியும் அவன் படிச்ச புக்ல இருந்து நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லிட்டு இருந்தான். ஆமா நீங்க எல்லாம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சோகா கேட்க
கேட்க ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு கதையை சொல்லுவான். நாங்க எங்க புக்கை படிக்க வந்தோம், எங்களுக்கு புக்குனா ரொம்ப பிடிக்கும், இதுல ஆர்வம் அப்படின்னு சொல்லிட்டு கதை கட்டிட்டு இருக்க. அந்த டைம் பார்த்தா ஜாக்காவோ ஏன்டா பொழுவுறீங்க, உண்மையை சொல்ல வேண்டியதாண்டா. அதுக்கே மாதிரி இனோவா என்னடா புக்கை தலைகளா உட்காந்து பேசிட்டு இருக்க. டக்குன்னு அவன் திருப்பிடுவான். சின்னவும் சரி சோகா இந்த இடத்துல என்ன பேசிட்டு இருந்தீங்க ரெண்டு பேருமா அந்த புக்கை பத்தி? அதுவா ஏன்ஷியன்ட் கிண்டத்துல இந்த வேம்பயர்ஸுக்கும் வேர் வுல்ஃப்ஸுக்கும் ஆகாதான். அது மட்டும் இல்லாம அந்த வேர் வுல்ஃப்ல வந்து ஒரு வுல்ஃப் முழு நிலவப்போ ஒரு பொண்ணை பார்த்து காதல்ல விழுந்துருச்சுன்னா அது ஃபுல்லாவே அவளை மட்டும் தான் வாழ்க்கை ஃபுல்லா நினைச்சிட்டே இருக்குமா. சாலன் இந்த விஷயத்தெல்லாம் இன்னொரு பக்கம் பார்த்தா அவங்க பேசிட்டு இருக்கும் போது பின்னாடி வந்து கேட்கறான், எவ்வளவு இது கேட்கவே ரொமான்டிக்கா இல்ல, வேம்பயர்ஸை காட்டில வேர் வுல்ஃப்ஸ் ரொம்ப பிரமாதமானு சொல்லிட்டு அவனும் கட்டியே வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கிறதுல அவனுக்கு ரொம்ப சோகமாயிடுவானுங்க. ஜீவனும் ஏன்பா அந்த வுல்ஃப் எல்லாமே வந்து நாய்க்குட்டிக்கு மாதிரி தான்ப்பா. ஆமா அதுங்க உடம்புல இருந்து நாத்தம் அடிக்கும், அதை கிளைம் பண்றதுக்கு நமக்கு போதும் ஆயிடும். அதே மாதிரி 10% தான் அதுங்க ஹியூமனா மாறக்கூடிய தகுதியெல்லாம் இருக்கு. சாலன் அந்த இடத்துக்கு வந்துட்டு உண்மையை சொல்ல போனா வேர் வுல்ஃப்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமானது தான். நீங்க எப்ப நீங்க வந்த, நீங்க இந்த கதையை பேசும்போதே வந்துட்டேன், சரியான டைம்ல தான் வந்திருக்கான். இங்க பாத்தியாடா நம்ம ஏன்ஷியன்ட் கிண்டத்துல வந்து வேர் வுல்ஃப்ஸுக்கும் வேம்பயர்ஸுக்கும் இடையில நடக்காத சண்டையும். அது மட்டும் இல்லாம சோகா வந்து ஒரு ரொமான்டிக்கான விஷயத்த கூட சொன்ன வேர் வுல்ஃப்ஸை பத்தி. அது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு கட்டுக்கதைகளா தான் இருக்கணும். அதெல்லாம் அப்படி நடந்தா எவனாச்சும் வந்து லைஃப் லாங் அப்படியே தான் இருப்பானா, காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆகணும்டா. அதெல்லாம் முட்டாள்தனமா இருக்குங்க. என்ன கேட்டீங்கன்னா வேம்பயர்ஸ் தான் பெட்டர்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை முட்டுவான் பாருங்க. ஒரு நிமிஷம் சோகாவும் கடுப்பாயிட்டு இங்க பாரு, ஆனா வேம்பயர்ஸை கட்டலுக்கு என்ன கேட்டீங்கன்னா வேர் வுல்ஃப்ஸ் தான் ரொம்ப பெஸ்டானதுங்க. அதுங்களுக்கு என்ன அன்புனா என்னன்றது தெரியாது, மனிதர்களை பத்தின மனசுக்குள்ள இருக்கிற விஷயங்களை பத்தி அதுங்களுக்கு ஒன்றும் புரியாது, கருணையே இல்லாததுங்க. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு அதுங்க தானே அட்டாக் பண்ண வச்சுங்க, அதை எப்படி பெட்டரா இருக்க முடியும்? எப்பவுமே அதுங்க பெட்டரானது கிடையாது, இன்னசென்ட்டான பீப்புள்ஸ் அட்டாக் பண்றதுங்க. அது மட்டும் இல்லாம அதுங்களை போலயே மத்தவங்களை மாத்ததுக்காக மத்தவங்களுடைய ரத்தத்தை குடிக்கிற கொடூரமான மிருகங்க அதுங்க. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் வேம்பயர்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமானதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கிட்டே ரொம்பவும் கத்தி பேசுகிறான். இதனால ரொம்பவும் அவனுங்க ஃபீலிங் ஆயிடுவானுங்க. ஏன்னா எல்லாருமே வேம்பயர்ஸ் சாலோனை தவிர்த்து. ஆனாலும் சாலோனுக்கு வந்து அந்த ஒரு விஷயத்தை கேட்டோடனே ரொம்ப சோகமாயிடுவான். அவனும் என்னடா பெருசா சொல்லிட்டு எல்லாருமே இப்படி சோகமாயிட்டீங்க, என்ன மன்னிச்சிருங்க, எதனா கோவமா சொல்லியிருந்தானா. பரவாயில்ல நீ சொல்றதுல உண்மைகள் நிறைய இருக்குதான், முதல்ல நாங்க தான் இந்த பேச்சை எடுத்துருக்க கூடாது ஆமான்னு சொல்லிட்டு எல்லாருமே அவளை சமாதானப்படுத்துறாங்க. உண்மையிலேயே நான் வேம்பயர்ஸை வெறுக்கிறேன். எலியோ இந்த விஷயத்தை கேட்ட உடனே இங்க வருத்தப்படாத சோகா, எனக்கும் சரி இங்க இருக்கிற எல்லாருக்கும் வேம்பயர்ஸ் சுத்தமா பிடிக்காதான், அதை நாங்க இப்பயே சொல்லிடலாம். இதே சமயத்துல பார்த்தா நம்ம ஷியோனும் அந்த ஒரு இன்விடேஷனை கூட கொடுக்கல அவகிட்ட. அப்புறம் ரூமுக்கு வந்துட்டு சாலோனு கிட்ட நடந்த விஷயத்த சொல்றாங்க. சாலோனும் ஓஹோ அப்பனா வந்து அவளுடைய ஃப்ரெண்டை வந்து அந்த வேம்பயர் கொண்டதுனாலதான் அவ ரொம்ப கோவமா இருக்கல வேம்பயர் மேல, அதுதான் உண்மை. எலியும் இருந்தாலும் இங்க பாருங்கப்பா, அவளுக்கு வேம்பயர்ஸ் பிடிக்கல, இருந்தாலும் லம்பா அவளுக்கு நண்பர்களை கூட இருக்கணும். ஏன்னா அவளுக்குள்ள இருக்கிற அந்த அபாரமான சக்தி இது வரைக்கும் யாரும் எதிர்பார்க்காதது, யாரும் பார்க்காதது. முக்கியமா அவளை தேடி இன்னும் நிறைய பேர் வர போறாங்கன்றது மட்டும் தெரியுது. அதனால லம்பா தான் அவளை பாதுகாக்கணும், அவளுக்கு எதுவும் ஆக விடக்கூடாது. சிவன் தான் ரொம்ப வருத்தப்படுறான் அவளை கூப்பிட முடியாம போயிடுச்சுன்னு. ஜின்னாவும் ஏன்டா திரும்ப அவகிட்ட லெட்டர் அந்த இடத்துல கொடுக்க வேண்டியதானே, டே நீ வேற அந்த சமயத்துல கொடுத்துருந்தா கண்டிப்பா நல்லா இருந்திருக்காது. உண்மைதான், இந்த மாதிரியான சூழ்நிலையில அவளை நம்ம பர்த்டே பார்ட்டிக்கு இன்வைட் பண்ண முடியாது. ஆனா உடனே பார்த்தா நம்ம எலியும் அந்த இன்விடேஷன் வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். ஹீரோவும் அந்த இடத்த விட்டு அந்த இன்விடேஷனை கொடுக்கலான்னு போகும்போது அந்த முழு நிலவை பார்த்து யோசிக்கிறான். சோஹா வந்து காணத்துல இருந்தப்ப சொன்ன விஷயத்தை பத்தி தான். அப்புறம் அவன் கிளம்பும் போது இன்னொரு பக்கம் வேற ஒரு இடத்துல ட்ரெயின்ல ஒருத்தங்க பார்த்தா வந்துருக்காங்க. ஃபைனலி உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் நான் அப்படின்னு அவங்க சொல்றதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தயவு செஞ்சு வீடியோ லேட்டா போடுறதுக்கு மன்னிச்சிருங்க, கொஞ்சம் வெளியே போயிட்டு வர வேலை இருந்ததுனால தான் பண்ண முடியல. பட் இதுக்கு அப்புறம் தொடர்ச்சியா போடுறேன். சரிங்க, சமயத்தோட இந்த வீடியோ முடிச்சுமா.